Hi students, 8th standard maths, exercise 3.7, கொள்குறி வகை வினாக்கள், objective type questions, question number 11. ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எனில் அவ்வெண் dash ஆகும். Sum of a number and its half is 30. Then the number is dash. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஒரு எண் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஜென்ரலாகவே தெரியாத நம்பரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதன் பாதி அப்படின்னா எக்ஸில் பாதி பாதி அப்படின்னாவே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ x/2 அப்படின்னு எடுத்துக்கணும். அவற்றின் கூடுதல் அப்போது இந்த x/2 இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட வேல்யூ 30. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்க இந்த க்ளூவை ஒரு ஈக்குவேஷனை மாற்றிட்டோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த எண் என்னது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்க ஒரு x இருக்கு பிளஸ் ஒரு x/2 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா x/2 அப்படின்றது ஒரு ஃபிராக்ஷனா இருக்கு, பின்ன வடிவத்தில் இருக்குது. இது வந்து ஒரு முழு எண் வடிவத்தில் இருக்குது, ஒரு ஹோல் நம்பரா இருக்கு இல்லையா? ஒரு முழு எண்ணையும் ஒரு பின்னத்தையும் நம்ம கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. அப்படி கூட்டணும் இல்லை கழிக்கணும் அப்படின்னா பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இதோட டினாமினேட்டர்ல 2 இருக்கு, இங்க எதுவுமே இல்லை, அப்போ அங்க 1 மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துச்சுனாவே இங்க என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதால கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடணும், குறுக்கு பெருக்கல் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த 2ஆல இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x அப்படின்னு மாறும். ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் அப்படி இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ண உடனே நமக்கு இந்த ஹோல் டினாமினேட்டர்ல 2 வந்துடும். அதாவது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பகுதி இங்கே என்ன இருக்குதோ அது வரணுங்கிறதுக்காக தான் குறுக்கு பெருக்கலே பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2x + x/2 = 30 அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ நியூமரேட்டர் இருக்க இந்த 2xையும் இந்த ஒரு எக்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3x/2 = 30 இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுவோம். இந்த 2 இங்கே டிவிஷனாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த 3 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ x = இந்த 30ஐ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த 3/2 அப்படின்ற வேல்யூ இந்த பக்கம் வரும்போது 2/3 அப்படின்னு மாறிடும். ஸோ 2/3 பிகாஸ் இந்த 2 இங்கே டிவிஷனாக இருந்தது மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு, 3 மல்டிப்ளிகேஷனாக இருந்தது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடுச்சு. இப்போ இந்த 3யும் 30யும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 1 3s are 3, 10 3s are 30. இப்போ இந்த 10யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ x = 20. அந்த தெரியாத எண் 20 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல இந்த ஆன்சர் இருக்கு, அதாவது ஆப்ஷன் பி. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 120 டிகிரி, அதன் ஓர் உள்ளெதிர்கோணம் 58 டிகிரி எனில் மற்றொரு உள்ளெதிர்கோணம் டேஷ் ஆகும். The exterior angle of a triangle is 120 degree and one of its interior opposite angle 58 degree. Then the other opposite interior angle is dash. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வெளிக்கோணம் 120 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் முக்கோணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய 3 கோணங்கள்ல ஒரே ஒரு கோணம் வந்து 58 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற 2 கோணத்துல ஒரு கோணத்துடைய ஒரு உள்ளெதிர் கோணத்துடைய மதிப்பு டேஷ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிள் இங்கே எடுத்தாச்சு. இந்த முக்கோணத்துடைய வெளிக்கோணம் அப்படின்னு சொன்னதுனால, அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொன்னதுனால இந்த ட்ரையாங்கிளை ஒட்டின மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இந்த வெளிக்கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய வேல்யூ தான் 120 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதன் ஓர் உள்ளெதிர்கோணம் 58 டிகிரி, ஒன் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் 58 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய 3 கோணங்களில் இந்த 120 டிகிரியோடைய மிகை நிரப்பு கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய கோணங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து உள் எதிர்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்ளெதிர் கோணங்களில் 2 கோணம் இருக்குது. இந்த 2 கோணத்தில் ஒரு கோணத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 58 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 58 டிகிரி. ஸோ இந்த இடத்துல 58 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபைண்ட் அனதர் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மற்றொரு உள்ளெதிர் கோணம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 58 டிகிரி, இது ஒரு ஆப்போசிட் ஆங்கிள், இன்னொரு ஆப்போசிட் ஆங்கிள் இங்கே இருக்கும் இல்லையா,
அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாகவே ஒரு ட்ரையாங்கிளோடைய இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலானது வெளிக்கோணத்திற்கு சமமாக இருக்கும். which means the sum of the interior opposite angles is equal to exterior angle அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அந்த மதிப்பு இந்த 120க்கு சமமாக இருக்கும். therefore x plus 58 degree is equal to 120 degree. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த 58 ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுவோம். இந்த 58 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறிடும் இல்லையா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் 58. ஸோ இப்போ 120லேருந்து 58 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 62 அப்படின்னு கிடைக்கும். அப்போது அந்த எக்ஸ் அப்படின்ற இன்னொரு ஆப்போசிட் ஆங்கிள், மற்றொரு உள்ளெதிர் கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதோட வேல்யூ 62 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல 62 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டிற்கு ரூபாய் 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? வாட் சம் ஆஃப் மணி வில் earn rupees 500 as simple interest in 1 year at 5% per annum? இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தனி வட்டி மட்டும் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அசல் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். பிகாஸ் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI ஈக்குவல் டு PNR by 100, விச் மீன்ஸ் P இன்டூ N இன்டூ R by 100 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே P அப்படின்றது தான் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் P. N அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அல்லது டைம் அப்படின்னு சொல்லுவோம். R அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இந்த Pயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரூபாய் 500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ SIக்கு நேராக 500 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் Pயோட வேல்யூ தெரியாது இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்டூ N. N அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ என்னோட வேல்யூ 1. இன்டூ R, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%, 5% வட்டி வீதத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போது ஆரோட வேல்யூ 5 டிவைடட் பை 100. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நமக்கு Pயோட வேல்யூ வேணும் இல்லையா, Pயோட வேல்யூ வேணும் அப்படின்னா இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஆப்போசிட் மூவ் பண்ணுவோம். இங்கே டிவிஷனாக இருக்க வேல்யூ இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க வேல்யூஸ் இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா இந்த 500 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 100 இங்கே டிவிஷனாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அதே போல் இந்த 1 and 5 இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். 1 into 5. ஆக்சுவலாக இந்த 1 போட்டாலும் சரி போடாமல் விட்டாலும் சரி, நம்ம 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் எதை டிவைட் பண்ணாலும் அதே சேம் வேல்யூஸ் வரும். ஸோ இந்த 1 நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஈக்குவல் டு P. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த 5ஐயும் 500ஐயும் அடிக்கலாம். 1 5s are 5, 100 5s are 500. இப்போ பார்த்தீங்கன்னா 100 into 100 10,000 அப்படின்னு கிடைக்கும். அப்போது therefore P is equal to rupees 10,000, அதாவது 10,000 ரூபாய். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் 10,000 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. 2 எண்களின் மீசிமா மற்றும் மீபோகா ஆகியவற்றின் பெருக்குத் தொகை 24 ஆகும். அவற்றுள் ஓர் எண் 6 எனில் மற்றொரு எண் டேஷ் ஆகும். The product of LCM and HCF of two numbers is 24. If one of the number is 6, then the other number is dash. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா LCM and HCF அதோடைய ப்ராடக்ட், அதோடைய மல்டிப்ளிகேஷன், அதாவது LCMயும் HCFயும் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த LCM ஆர் HCF இந்த ரெண்டில் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 6, அப்போது இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே 2 நம்பர்ஸோடைய LCM அண்ட் HCF மீசிமா மீபோகா அவற்றுடைய
பெருக்குத்தொகை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த நம்பர்ஸோடைய பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். அதாவது the product of LCM and HCF is equal to the product of that numbers. ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். therefore LCM into HCF is equal to product of numbers. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் LCM and HCF உடைய மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 24 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல 24ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ், அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா 24 வரும். அதில் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 6, அவற்றுள் ஒரு எண் 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 இங்கே எடுத்துக்கலாம். இன்டூ இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா, அந்த நம்பரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் இல்லையா. இப்போ இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போயிடணும். இப்போ இந்த 6 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ 24/6 which is equal to x அப்படின்னு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 6 are 6, 4 6 are 24. therefore x equal to 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 4. அதாவது அந்த இன்னொரு எண் மற்றொரு எண் பார்த்தீங்கன்னா 4. இங்கே ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு ஆன்சர் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x+1 எனில் மிகச்சிறிய எண் டேஷ் ஆகும். The largest number of the 3 consecutive numbers is x+1, then the smallest number is dash. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா x+1. இப்போ அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்பிட்வீன் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 இது வந்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த 3 எண்கள். இப்போ இந்த 3 எண்களுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு நம்பராக தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 1ஓட 1 கூட்டணும் அப்படின்னா 2 கிடைக்கும், 2ஓட 1 கூட்டணும்னா 3 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொன்றா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மிகச்சிறிய எண் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. மொத்தமாகவே இங்கே 3 எண்கள் தான் இருக்குது. அப்போ அந்த 3வது நம்பர் தான் x+1. 2வது நம்பர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மொதல் நம்பர் ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ இந்த 3 எண்களுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 தான். ஏன்னா இங்கே 1 தான் அதிகரிச்சிருக்கு, ஒவ்வொன்றா தான் அதிகரிச்சிருக்கு. இப்போ 3வது எண் x+1 இருந்ததுன்னா 2வது எண் இதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். அப்போ இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. x+1ல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா +1 -1 கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஒரு எக்ஸ் மட்டும் கிடைச்சிரும். ஸோ இதுதான் 2வது நம்பர். இப்போ எக்ஸ் அப்படின்றது 2வது என்ன இருந்தது அப்படின்னா முதல் என்னவா இருக்கும் அப்படின்னா இதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். அதாவது எக்ஸை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஒன்று கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ முதல் எண் பார்த்தீங்கன்னா x-1 அப்படின்னு இருக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் x-1. இப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் x-1, இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா x+1. ஸோ இந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் மிகப்பெரிய எண் x+1 இருந்தது அப்படின்னா மிகச்சிறிய எண் x-1 தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.